ஹாய் டியர்ஸ், இன்னைக்கான அழகே அழகு சீரியல்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. தம்பியோட வெளியே சாப்பிட்டு வந்த பாக்கியராஜ் அரை மணி நேரமா மலர்கிட்ட கெஞ்சினாங்க. ஆனா மலர் இறங்கி வர மாதிரி தெரியல. அப்போ பாக்கியராஜ் சொல்றாங்க, அரை மணி நேரமா கெஞ்சினே, கொஞ்சமாச்சும் இறங்கி வராளா பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மலர் சொல்றாங்க, என்னை பார்க்க என்ன பைத்தியக்காரி மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்கவும், நீதான மலர் சுரேஷ் கிட்ட பேச சொன்ன, அதனால தான் பேசிட்டு அப்படியே சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, பேச சொன்னேன் தான், சாப்பிட்டு வர சொன்னேன்னா, அப்போ எங்கள் வீட்டில் சமைச்சு வச்சுக்க நான் யாரும் முட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மலர், பேசிட்டே போகும்போது ஒரு பரோட்டா கடை வந்துச்சு, அதான் அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னு பாக்கியராஜ் சொல்லவும், சுற்றி சுற்றி அங்கேயே நிற்காதீங்க, நான் சமைச்சு முடிச்சிருப்பேன்னு தெரிஞ்சும் நீங்கள் வெளியே சாப்பிட்ருக்கீங்க. இது எத்தனாவது தடவை தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாலே போதுமே, இல்லை உங்கள் ஆஃபீஸில் யாராவது கூப்பிட்டா போதும் உடனே போயிடுவீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு கூட உங்களுக்கு தோணாது அப்படின்னு மலர் கோவமா சொல்கிறாங்க. கடைசியில சப்பாத்தியை இப்பவே சாப்பிட்றேன்னு பாக்கியராஜ் இறங்கி வரவும் தான் மலர் சமாதானம் ஆகுறாங்க. சரி விடுங்க, இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க, எதா இருந்தாலும் முன்னாடி என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றாங்க. கண்டிப்பா சொல்றேன் மலர் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் பெட்ல படுக்க வராங்க. அப்போ மலர் கிட்ட கேக்குறாங்க, நான் வரும்போது மதியம் நீயும் பேசிட்டு இருந்தீங்களே, என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது மலர் ஆச்சரியமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த அழகுமதி இருக்காளே, அவ பயங்கரமான ஆளா இருப்பா போலங்க. நான்லாம் வீட்டில் ஒரு விஷயம் பேசுனோம்னா எவ்வளோ யோசிப்பேன், ஆனால் அவள் அசால்ட்டா வேலைக்கு போகட்டுமான்னு அத்தை கிட்ட கேட்டுட்டா. அத்தை அதை மாமா கிட்ட போய் கேட்டுக்கோன்னு சொல்லி தள்ளிவிட அவ மாமா கிட்ட பேசி பர்மிஷனே வாங்கிட்டாங்க அப்படின்னு பாக்யராஜ் கிட்ட ஆச்சரியமா மலர் சொல்றாங்க. பாக்யராஜுக்கும் இதை கேட்டு சந்தோஷமா இருக்கு. அப்போ மலர் சொல்றாங்க, இத்தனை நாளா எனக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் தெரியும். ஒன்று வீட்டில் சொல்றத கண்ணை மூடிட்டு கேட்கணும், இல்லை எதிர்த்து பேசி சண்டை போடணும். ஆனால் மதி மூணாவது ஆப்ஷனோட வந்திருக்காங்க. பேச வேண்டியதை கரெக்டாக கட் அண்ட் ரைட்டாக பேசி காரியத்தை சாதிக்கிறா. அவள் முன்னாடி நான்லாம் பெரிய முட்டாளோ இருக்கேனோன்னு தோணுதுங்க அப்படின்னு மலர் சொல்லவும், அதுக்கு என்ன மலர் பண்ண முடியும், எல்லாருமே உலகத்தில் புத்திசாலியாக இருக்க முடியுமா அப்படின்னு பாக்யராஜ் வாய் விடவும் மலர் மறுபடியும் கோபமாகறாங்க. ஐயோ எஸ்கேப் ஆயிரா பாக்யராஜ் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிறாரு நம்ம பாக்யராஜ். அடுத்த சீனில் சுரேஷை காட்டுறாங்க. அப்போது மணி நைட்டு 12. ஸ்டேஷனில் சிங்கம் மாதிரி இருக்கிற சுரேஷுக்கு தான் ரூம்லேயே தூக்கம் வரல. காரணம், அங்கே நிம்மதியாக தூங்கிட்டு இருக்க மதி தான் காரணம். என் ரூமையே ஆக்குப்பை பண்ணிக்கிட்டு எப்படி தூங்குறா பாருன்னு சுரேஷ் நினைக்கிறப்போ மதி திடீர்னு கண்ணை திறக்கிறா. அவ்வளவுதான், நம்ம சிங்கத்துக்கு கைகாலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏன் இப்படி முறைக்கிறா, போர்வையை பிடுங்கிட்டேன்னு பஞ்சாயத்து பண்ணுவாளோ அப்படின்னு பயந்து போய் நைட்டு பூரா மதியை திட்டிக்கிட்டே அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. எல்லாம் இவளால் வந்தது அப்படின்னு சொல்லி சுரேஷ் புலம்பிட்டு இருக்கும்போது மதி காலையில் இருந்துச்சு வாக்கிங் போகிறதுக்காக கிளம்புறாங்க. அடுத்த நாள் விடியற்கால 5 மணிக்கு ஒரு பெரிய விவாதமே நடக்குது. மதி ஷூ போட்டுக்கிட்டு வாக்கிங் கிளம்புறாங்க. அவங்க அத்தைக்கு இது புதுசாக இருக்கு. நீ என்ன காலைல 5 மணிக்கே பொட்டு கூட வைக்காம வெளியே எங்கேயோ கிளம்பிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. நான் வாக்கிங் போகிற அத்தை அப்படின்னு மதி சொல்லவும், சுகர் வந்தால் தானே நடப்பாங்க, நீ எதுக்கு போகிற அப்படின்னு அத்தை கேட்குறாங்க. அதுக்கு மதி சொல்கிறாங்க, சுகர் வந்தால் தான் நடக்கணும் இல்லை, ஆரோக்கியத்துக்காக யார் வேணால் நடக்கலாம் அப்படின்னு மதி பதில் கொடுக்குறாங்க. அதெல்லாம் இங்கே பழக்கம் இல்லை, நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க. அப்போது அவங்க மாமாவும் வரவும் மாமனார்கிட்டே இதை சொல்கிறாங்க. அவரும் சொல்கிறாரு, நீ விடிய காலில் வாக்கிங் போ, இப்போதைக்கு இருட்டில் போகிற, இப்போல்லாம் ஒன்றும் போக வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மதி சொல்கிறாங்க, எனக்கு 7:30க்கு காலேஜ் போகணும், அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்து சமையல் முடிச்சு எல்லாமே பேக் பண்ணி கிளம்பணும்னா அதுக்கு நான் இப்போவே நடந்ததான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தனியாலாம் ஒன்றும் போக வேணாம் சுரேஷை கூட்டிகிட்டு போ அப்படின்னு அவங்க மாமனார் சொல்லவும், அவன் தூங்கிட்டு இருப்பான், இவன் நடக்கிறதுக்காக அவளையும் எழுப்பணுமா அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க. சரி அப்போ நீங்கள் வரீங்களா அப்படின்னு அவங்க அத்தையை கேட்குறாங்க. நான்லாம் வரல, எனக்கு உடம்பு ஆரோக்கியமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் மதி மலரை பார்த்து கேட்குறாங்க. அப்போது நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்கவும் மலருக்கும் போக ஆசையாக தான் இருக்குது. அப்போது அவங்க அத்தை குறுக்கிடுறாங்க, இவ்வளவு வந்துட்டா அப்போ யாரும் வீட்டில் சமைக்கிறது அப்படின்னு கேட்கவும், ஆமாம் மதி, நான் வீட்டில் சமைக்கணும், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மதி வந்து அவங்க மாமனார் கூட வாக்கிங் போயிடுறாங்க. அதுக்கு அடுத்த சீனில் மலர் ஓடி போய் பாக்கியராஜ் எழுப்புறாங்க. இப்போ காலையில் நடந்த விஷயத்த உடனே ஷேர் பண்ணுறதுக்காக பாக்கியராஜை தட்டி எழுப்புறாங்க மலர். ஏங்க எந்திரிங்க, மணி 5 ஆச்சு, அந்த மதியை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மதிக்கு என்னடி வந்துச்சு, எனக்கு தூக்கம் வருது விடுடி அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் சொல்கிறாங்க. இப்போ தூக்கமாக முக்கியம், நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு எழுப்பி உட்கார வச்சு சொல்கிறாங்க. அந்த மதியை பாருங்க, ஷூவை மாட்டிக்கிட்டு வாக்கிங் போகிறா. அத்தை எவ்வளவோ சொல்லியும் பாயிண்டா பேசிட்டு போயிட்டா.
எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நாளையிலேருந்து நானும் வாக்கிங் போகட்டுமா? ஹெட்ஃபோன்லாம் போட்டுட்டு காலையில் ரோட்டில் நடக்கிறது செம ஜாலியாக இருக்கும்ல அப்படின்னு மலர் கேட்கவும், போகிறதுனா இப்போ கூட போடி, ஆனால் என்னை தூங்க விடு அப்படின்னு பாக்கியராஜ் சொல்லவும், அதானே உங்களுக்கு தூக்கம் தான் முக்கியம், என்னை பற்றிலாம் என்ன கவலை அப்படின்னு மலர் மூஞ்சி தூக்கிக்கிறாங்க. பாக்கியராஜ் அவங்க சொல்கிறத கேட்காம படுத்து தூங்கிடுறாங்க. அப்போ மலர் தனக்குள்ளேயே பேசிக்கிறாங்க, ஆனால் மதி நீ ரொம்பவே சூப்பர் தாண்டி, முன்ன மாதிரி நான் இல்லாமல் போயிட்டேனே. ஒருவேளை எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கத்தான் நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கியா? பேசாம நானும் ஒரு ஷூவை வாங்கி மாட்டிக்கிட்டு உன் கூடயே வாக்கிங் கிளம்பிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அத்தை மலர் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அதானே, இனி எங்கே நான் வாக்கிங் போகிறது? வீட்டு வேலையே எனக்கு சரியா இருக்கு, தோ வரேன் த அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலையை பார்க்க மலர் கிளம்பிடுறாங்க. இந்த வீட்டில் மலரும் மதியும் சேர்ந்து என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்கன்னு நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.